ஆச்சு. இப்ப நம்ம நடுவீட்டு கோலம் எந்தெந்த விசேஷங்களுக்கு நம்ம போடுவோம்? நம்ம நகரத்தார்ல அத்தனைக்கும் புள்ள பிறந்தது கூட்டிக்கிட்டு வர்றது, புள்ள கூட்டி விடுறது, கல்யாணம் காட்சி என்ன நம்ம நகரத்தார்ல நல்லது நடந்தாலும் நம்ம நடுவீட்டு கோலம் இல்லாம நம்ம எதுவும் பண்றது இல்லை. கோலம் போடுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம சங்கூதி பிள்ளையாருக்கு வணங்கிட்டு கட்டம் கட்டுறது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை கட்டு செட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்டம் கட்டுறோமா முதல்ல. இது நம்ம முன்னோர்களை வணங்குறதுக்காக. இந்த நெளி போடுறோம்ல, அது என்னன்னா வாழ்க்கையில நெளிவு சுழிவா இருக்கணும், எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போகணும். நடுவீட்டு கோலத்துல 4 கார்னர்ல ஒவ்வொரு டிசைன் போடுறோம். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. இப்ப சங்கு போடுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து சங்கூதர விசேஷங்கள் நம்மளுக்கு நிறைய வரணுங்கிறதுக்காக. முக்காலி போடுறோம் அப்படின்னா 16 வகை செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. பூ போடுறோம், தாமரை பூ, வேற பூ, அது பூ டிசைன் போடுறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நந்தவன மாதிரி பூத்து குழுங்கணுங்கிறதுக்காக. இந்த நடுவீட்டு கோலத்துல 2 வருஷம் புள்ளி குத்துறோம். அது எதுக்கு குத்துறோம்? கோலத்தை ஒட்டி குத்துற புள்ளி ஆணை குறிக்கும். அவன் வீட்டை சார்ந்தவன். அதை ஒட்டி நம்ம குத்துற புள்ளி அந்த ஆணை சார்ந்து இந்த பொண்ணு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரெட்டை புள்ளி குத்துறோம். அது அப்படியே விலகிராம நல்லா ஒத்து சேர்ந்து ஒன்னா இருக்கணும். இந்த கோலத்துல போட்டிருக்க இந்த 8 காலும் 8 திசையிலேருந்து நமக்கு நல்ல செய்தியை கொண்டு வர்றதுக்காக இந்த 8 கால் போட்டிருக்கு. 4 பக்கமும் அவங்க சொன்னா 4 டிசைனும் போட்டிருக்கு. ஒரு துணைக்கோலம் போட்டிருக்கு. ஒரு நடுவிட்டு கோலம் போட்டா துணைக்கோலம் போடணும். அப்பதான் அடுத்தடுத்த விசேஷத்தை அது கூட்டிக்கிட்டு வருமா. அதுக்காக இந்த கோலம் போடுறது மட்டும் இல்லை, இது மொழுகிறதும் நம்ம நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் அதை மொழுகணும். அப்பதான் அடுத்தடுத்து நமக்கு நல்ல கோலம் போடுற விசேஷங்கள் அடுத்தடுத்து வரும்னு அர்த்தம்.